கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவிரி நதிநீர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி நீர் வந்துக்கிட்டு திறந்து விட சொல்லியிருக்காங்க. இத்தனை டிஎம்சி நீர் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் என்னைக்காவது வந்துக்கிட்டு டிஎம்சி அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் கேட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் பேத்துக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்துக்கிட்டு 1 லிட்டர் எவ்வளவுன்னா வந்துட்டு அதை நம்ம கணக்கு பண்ணி சொல்லிடலாம். 1 கிலோ எவ்வளோன்னா வந்துட்டு நம்ம கணக்கு பண்ணி சொல்லிடலாம். ஆனால் ஒரு டிஎம்சி அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் எனக்கும் தெரியாமல் தெரிஞ்சு நான் படித்து இந்த விஷயத்த வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்த இந்த வீடியோ பார்க்குங்க ரொம்ப பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். டிஎம்சியோட அளவு என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுது. ஒரு டிஎம்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி டிஎம்சினா என்ன அந்த ஆங்கிலத்தோட முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது தான் இந்த முழுமையான ஆங்கில விளக்கம். இதில் ஒரு டிஎம்சி அப்படின்னா தமிழில் 100 கோடி கன அடி நீர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு கன அடி நீர் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அதோடைய கொள்ளளவு எவ்வளோ கேட்குறவங்களுக்கு ஒரு கன அடி நீர்னா 28.3 லிட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு முழு விளக்கம். அப்போ 100 கோடி கன அடி நீர், அதாவது ஒரு டிஎம்சி என்னன்னா 2830 கோடி கன அடிநீர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மையான பொருள். அப்போது 2830 கோடி கன அடி நீர்னா அதோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அதோட முழு பயன்பாடு எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட சென்னை இருக்கு இல்லையா, நம்ம சென்னையில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் 34 நாட்களுக்கு தேவைப்படக்கூடிய நீரின் பயன்பாடு தான் ஒரு டிஎம்சி தண்ணீர். அதாவது பார்த்தீங்கன்னா 100 கோடி கன அடி நீர் தண்ணி, 2830 கோடி கன அடி நீர் தண்ணி தான் வந்துக்கிட்டு இதோட முழு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய பாமுத்துக்கும் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்